ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நம்மளும் இங்கிலீஷ் பேசலாம் சேனல். இன்றைக்கி நம்ம 50 டெய்லி யூஸ் இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். இந்த சென்டென்சஸை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷ் பேசுகிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸியாகிடும். சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். நான் உங்களை காத்திருக்க வைக்க விரும்பவில்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு கீப் யூ வெயிட்டிங். ஐ டோன்ட் வாண்ட் டு கீப் யூ வெயிட்டிங். யாரையும் அதிக நேரம் வெயிட் பண்ண வைக்க விரும்பலன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். நான் சரியான இடத்திற்கு வந்துவிட்டேனா? am I at the right place? am I at the right place? சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேனான்னு கேட்கும்போது யூஸ் பண்ணலாம். நான் உங்களை பற்றி பெருமைப்படுகிறேன். ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ. ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ. யாரையாவது மோட்டிவேட் இல்லைனா அப்ரிஷியேட் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்கிறது. ஐ ஹாவ் சம் அர்ஜென்ட் ஒர்க். ஐ ஹாவ் சம் அர்ஜென்ட் ஒர்க். அவசரமாக வேலை இருக்குன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். நீங்கள் நேரத்திற்கு வந்துவிட்டீர்கள். யூ ஆர் ஆன் டைம். யூ ஆர் ஆன் டைம். சரியான டைமுக்கு வந்தீங்கன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். நான் இதை எதிர்பார்த்தேன். ஐ எக்ஸ்பெக்டட் திஸ். ஐ எக்ஸ்பெக்டட் திஸ். இது நடக்கும்னு முன்னாடியே நினச்சேன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். இது எனக்கு நல்ல அனுபவமாக இருந்தது. இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். நான் இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஐ எம் ஸ்டில் லேர்னிங். ஐ எம் ஸ்டில் லேர்னிங். இன்னும் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். நீங்கள் மிகவும் நம்பிக்கையுடன் பேசுகிறீர்கள். யூ ஸ்பீக் வித் கான்ஃபிடென்ஸ். யூ ஸ்பீக் வித் கான்ஃபிடென்ஸ். கான்ஃபிடென்ஸாக பேசுகிறீங்கன்னு அப்ரிஷியேட் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். நான் அதை பிறகு விளக்குகிறேன். ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் லேட்டர். ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் லேட்டர். பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். எனக்கு இப்போது அவசரம் இல்லை. ஐ எம் நாட் இன் எ ஹரி. ஐ எம் நாட் இன் எ ஹரி. அவசரம் இல்லைன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். நீங்கள் என்னை சரியாக புரிந்து கொண்டீர்கள். யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ கரெக்ட்லி. யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ கரெக்ட்லி. நம்ம சொல்ல வந்ததை சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். நான் இன்று மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டுடே. ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டுடே. இன்னைக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். நான் உங்கள் கருத்தை மதிக்கிறேன். ஐ ரெஸ்பெக்ட் யுவர் ஒப்பீனியன். ஐ ரெஸ்பெக்ட் யுவர் ஒப்பீனியன். யாரோட ஒப்பீனியனை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். இது நீங்கள் நினைப்பது போல இல்லை. இட்ஸ் நாட் வாட் யூ திங்க். இட்ஸ் நாட் வாட் யூ திங்க். அவங்க நினைக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். நான் இதை மறக்க மாட்டேன். ஐ won't forget திஸ். ஐ won't forget திஸ். இதை மறக்கவே மாட்டேன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். நீங்கள் முதலில் பேசுங்கள். யூ கோ ஃபர்ஸ்ட். யூ கோ ஃபர்ஸ்ட். முதல்ல நீங்கள் பேசுங்க அல்லது செய்யுங்கன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். எனக்கு இந்த இடம் மிகவும் அமைதியாக இருக்கிறது. திஸ் பிளேஸ் இஸ் வெரி பீஸ்ஃபுல். திஸ் பிளேஸ் இஸ் வெரி பீஸ்ஃபுல். ஒரு பிளேஸ் ரொம்ப அமைதியாக இருந்தால் யூஸ் பண்ணலாம். நான் சரியான முடிவை எடுத்தேன். ஐ மேட் த ரைட் டிசிஷன். ஐ மேட் த ரைட் டிசிஷன். நல்ல டிசிஷன் எடுத்தேன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். உங்களுடன் பேசுவது மகிழ்ச்சியாக இருந்தது. இட் வாஸ் நைஸ் டாக்கிங் டு யூ. இட் வாஸ் நைஸ் டாக்கிங் டு யூ. பேசி முடித்த பிறகு சொல்ல யூஸ் பண்ணலாம். நான் இதை நம்ப முடியவில்லை. ஐ காண்ட் பிலீவ் திஸ். ஐ காண்ட் பிலீவ் திஸ். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும்போது யூஸ் பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் நேரம் கிடைத்தது. ஐ காட் சம் ஃப்ரீ டைம். ஐ காட் சம் ஃப்ரீ டைம். கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சதுன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். நான் உங்களை முழுமையாக ஆதரிக்கிறேன். ஐ ஃபுல்லி சப்போர்ட் யூ. ஐ ஃபுல்லி சப்போர்ட் யூ. உங்கள் கூட நிற்கிறேன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். நான் இதை உங்களுடன் பகிர விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் வித் யூ. ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் வித் யூ. ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணும்போது இல்லை சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா? கேன் ஐ ஆஸ்க் யூ a கொஷின்? கேன் ஐ ஆஸ்க் யூ a கொஷின்? கொஷின் கேட்க ஆரம்பிக்கும் போது யூஸ் பண்ணலாம். நீங்கள் சொல்லுவது சரியாக இருக்கலாம். யூ மைட் பி ரைட். யூ மைட் பி ரைட். அவங்க சொல்கிறது சரியாக இருக்கலாம்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். நான் இப்போது மிகவும் உற்சாகமாக உணர்கிறேன். ஐ வில் so excited now. ஐ ஃபீல் so excited now. எக்ஸைட்டடாக இருக்கேன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். இது எனக்கு பெரிய வாய்ப்பு. திஸ் இஸ் எ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. திஸ் இஸ் எ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ.
நல்ல சான்ஸ் கிடைச்சிருச்சுன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். நீங்கள் என்னை ஊக்கப்படுத்துகிறீர்கள். யூ இன்ஸ்பயர் மீ. யூ இன்ஸ்பயர் மீ. யாராவது மோட்டிவேட் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். நான் அதை நன்றாக நினைவில் வைத்திருக்கிறேன். ஐ ரிமெம்பர் இட் வெல். ஐ ரிமெம்பர் இட் வெல். நல்லா ஞாபகம் இருக்குன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. திஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல். திஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல வேண்டும். ஐ ஹாவ் குட் நியூஸ் ஃபார் யூ. ஐ ஹாவ் குட் நியூஸ் ஃபார் யூ. குட் நியூஸ் சொல்ல ஆரம்பிக்கும் போது யூஸ் பண்ணலாம். நீங்கள் இதை முயற்சி செய்து பாருங்கள். யூ ஷுட் ட்ரை திஸ். யூ ஷுட் ட்ரை திஸ். ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். நான் இதை ரசித்து செய்கிறேன். ஐ என்ஜாய் டூயிங் திஸ். ஐ என்ஜாய் டூயிங் திஸ். ஒரு வேலையை விருப்பமாக பண்ணுறேன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். நீங்கள் மிகவும் திறமையானவர். யூ ஆர் வெரி டேலண்டட். யூ ஆர் வெரி டேலண்டட். டேலண்ட்டை பாராட்டும் போது யூஸ் பண்ணலாம். நான் உங்களை பார்த்து கற்றுக்கொள்கிறேன். ஐ லேர்ன் ஃப்ரம் யூ. ஐ லேர்ன் ஃப்ரம் யூ. உங்களை பார்த்து நிறையா கற்றுக்கிறேன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். நான் இதை பற்றி உறுதியாக இருக்கிறேன். ஐ எம் ஷுர் அபவுட் திஸ். ஐ எம் ஷுர் அபவுட் திஸ். ஒரு விஷயத்தில் ஃபுல்லாக கான்ஃபிடென்ஸாக இருக்கும்போது யூஸ் பண்ணலாம். நீங்கள் என்னுடன் ஒத்துக்கொள்கிறீர்களா? டு யூ அக்ரி வித் மீ? டு யூ அக்ரி வித் மீ? உங்களுக்கும் இதே ஒப்பீனியன்னு கேட்கும்போது யூஸ் பண்ணலாம். நான் அதை சமாளித்துக் கொள்கிறேன். ஐ வில் ஹேண்டில் இட். ஐ வில் ஹேண்டில் இட். அந்த வேலையை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். நீங்கள் மிகவும் அன்பானவர். யூ ஆர் சோ கைண்ட். யூ ஆர் சோ கைண்ட். யாராவது நல்ல மனசோட நடந்துக்கிட்டா யூஸ் பண்ணலாம். நான் இதற்காக நீண்ட நாட்களாக காத்திருந்தேன். ஐ ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் திஸ் ஃபார் எ லாங் டைம். ஐ ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் திஸ் ஃபார் எ லாங் டைம். ரொம்ப நாளாக இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். இது உண்மையிலே அருமை. திஸ் இஸ் ரியலி அமேசிங். திஸ் இஸ் ரியலி அமேசிங். ஏதாவது செம்மையாக இருந்தால் யூஸ் பண்ணலாம். நான் உங்களை முழுமையாக நம்புகிறேன். ஐ ட்ரஸ்ட் யூ கம்ப்ளீட்லி. ஐ ட்ரஸ்ட் யூ கம்ப்ளீட்லி. உங்கள் மேலே ஃபுல் ட்ரஸ்ட் இருக்குன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். கீப் ட்ரையிங். கீப் ட்ரையிங். யாராவது மோட்டிவேட் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு மிகவும் நன்றியுள்ளவன். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு யூ. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு யூ. மனசார தேங்க்ஸ் சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். இன்று நான் நிறைய புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டேன். ஐ லேர்ன்ட் எ லாட் டுடே. ஐ லேர்ன்ட் எ லாட் டுடே. இன்னைக்கு நிறைய புதிய விஷயம் கற்றுக்கிட்டேன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 50 சென்டென்சஸில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சென்டென்ஸ் எதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தினமும் இந்த சென்டென்சஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷ் பேசுகிறது நாளுக்கு நாள் ஈஸியாகிடும். தேங்க்யூ.